இந்த புறம்போக்கு ட்ரம்ப் நாயால் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்து எங்கே வந்து இழுத்து விட்ருக்கான் பாருங்கள். அவன் பண்ண வேலை சிலிண்டர்லேருந்து இப்போ கேஸ்லேருந்து இன்றைக்கி வந்து பெட்ரோல் வரைக்கும் அவன் வந்து நிற்கிது. நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன கதி ஆக போகுது, என்னென்ன எது ரேட்டு ஏற போகுது, என்ன கதி ஆக போகுதுன்னு ஒன்றும் புரியலிங்க. மக்களே, நம்ம வந்து இந்த இந்தியன் ஆயில், ஷெல்லு, பாரத் பெட்ரோல் பங்க் எல்லா பெட்ரோல் பங்க்கும் பார்த்துட்டோம். அத்தனை பெட்ரோல் பங்க்லேயும் வந்து எங்கேருந்து தான் கூட்டம் வருது. திடீர்னு நான் காலையில் போட்டால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, 100 ரூபாய்க்கு போட்டால் ஒன்றும் பிரச்சனை வந்துட்டு, திடீர்னு பார்த்தா பெட்ரோல் ஸ்டாக் காலியாகுது, லோடு வரமாட்டுது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இது ஒரு வாரத்துக்கு தான் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஆல்ரெடி சிலிண்டர் வர்றது கிடையாது, சாப்பாடு சிலிண்டர் வர்றது கிடையாது சமையல் செய்யறதுக்கு. இப்போ பெட்ரோலும் வரலன்னா இதுக்கெல்லாம் என்னையா பண்ணுறது? நம்மளுக்கு என்ன சொல்யூஷன் என்ன இருக்கா? வேறு சொல்யூஷனே கிடையாது. நீ சைக்கிளில் போய் பழக்கமானவனும் இங்கேருந்து பாரிஸ் வரைக்கும் போக முடியுமா? 30 கிலோமீட்டர் போக முடியுமா? வாய்ப்பு இல்லை. என்ன சொல்யூஷன்? இந்த அமெரிக்காவில் வந்து இஸ்ரேல் சேர்ந்து ஈரானில் போட்டதால தான் இதெல்லாம் பிரச்சனை வருதா? இதுக்கெல்லாம் முடிவு யார் தான் கட்ட போகிறான்னு தெரியல. பாருங்கள், கூட்டத்தை பாருங்கள், எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் அவ்வளோ கூட்டம். இப்போ ரேட் ஏற்றுவானான்னு தெரியல, இல்லை ஸ்டாக்கே இல்லாத போயிடுமான்னு புரியல, என்ன பண்ணுறதே ஒன்றும் புரியல. ஐயோ காலியாக போதுன்னு சொன்னால் போதும், கொட 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 கூட்டிட்டு வாங்க. நான் ஒரு 10 லிட்டர் போடுறேன், நான் 20 லிட்டர் போடுறேன், நான் டேங்க் ஃபில் பண்ணுறேன். டேங்கு இருக்கிறவன் நீ ஃபில் பண்ணி வச்சுப்ப. இந்த மாதிரி ஆளுங்க ஃபில் பண்ணுறதுக்காக தான் டிமாண்டு கிரியேட் ஆகிட்டு நாளைக்கு கதை என்ன மாதிரி இப்போ போதுன்னு தான் பார்த்தாவணும். பார்க்கலாம் என்ன ஆகுதுட்டு.